நாம இப்போ இஆர்சி தான் பார்க்க போகிறோம். போயம் இஆர்சியில் 3 கொடுத்து 1 கேட்பாங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 போயம்ஸ் இல்லைன்னா 2 போயம்ஸ் படிச்சுக்கிட்டா கூட போதும். மீதி இருக்கிறத சாய்ஸில் விட்டுறலாம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 போயம்ஸ் நடத்த போகிறேன். ஏன்னா மீதி இருக்கிறத சாய்ஸில் விட்டுறலாம் போது அதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு போயமோட இஆர்சி பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். பண்டித் கே சங்கதி கர்ணே சே. பண்டித் அப்படின்னா நல்லா படித்த அறிவாளின்னு அர்த்தம். சங்கதி கர்ணி அப்படின்னா பழகிறது. பண்டிட் கே சங்கதி கர்ணே சே, நல்ல பண்டித்தோட பழகிறதன் மூலமாக தூர் மூர்க்கத்தா ஹோ ஜாதி, நம்மளுடைய மூர்க்கத்தனம்ன்றது தூர போயிடும். ஓகே, பர் சாலோகோன் கே சங்கதி சே. சாலோகோன் அப்படின்னா பிரில்லியன்ட். ஸோ பிரில்லியண்ட்டான பீப்புள் கூட பழகிறதால பூரி சால் ஹி ஆஜாதி. பூரி சால் அப்படின்னா சால்னா தந்திரம், பூரி சால்னா கெட்ட தந்திரங்களும் சேர்ந்து வரும். சுனோ, லிசன் பண்ணுங்க, கேளுங்க. உதாரணம் ஏ சப் ஹம்கோ ஷிக் யஹி ஹே சிக்கலாதே அப்படின்னு அர்த்தம். உதாரணம் ஏ சப், இந்த உதாரணங்கள் அனைத்தும், ஏ சப் இந்த உதாரணங்கள் அனைத்தும், ஹம்கோ நமக்கு, சிக்கு யஹிஹே சிக்கலாதி நமக்கு பாடத்தை தான் சொல்லி கொடுக்குது. இந்த உதாரணங்கள் எல்லாமே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு பாடத்தை தான் டீச் பண்ணுது. ஜோ ஜேசே சங்கதி கர்த்தே ஹே வே ஃபைசே ஹி ஃபல் பாத்தே. அதாவது யார் எப்படி பழகுறாங்களோ, ஜோ ஜெய்சே, ஜோனா யாரு, ஜெய்சேனா எப்படி, சங்கதி கர்த்தே ஹே எப்படி பழகுறாங்களோ, வே வைசே அவங்க அந்த மாதிரியே தான், ஃபல் பார்த்தே அங்கே அதே மாதிரியே தான் ரிசல்ட்டை எடுப்பாங்க. யார் எப்படி பழகுறாங்களோ, எந்த விதத்தில் பழகுறாங்களோ அதே மாதிரி தான் ரிசல்ட்டையும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சூழல், அதாவது எங்கேருந்து இதில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அதோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யஹ் பதியான்ஷா. பதியான்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகுதின்னு அர்த்தம். யஹ் பதியான்ஷா சங்கதிகா ஃபல் ஷிர்ஷக் கவிதா சே லியா கயா ஹே. அதாவது இந்த பகுதி சங்கதிகா ஃபல்ன்ற கவிதையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது. கவிதா அப்படின்னா கவிதையிலேருந்து, லியா கயாதா அப்படின்னா எடுக்கப்பட்டிருக்கு. கவி இஸ் கவிதான்மே, கவிதா அதாவது பொயட் வந்து இந்த கவிதையில அநேக உதாரணக்கே சஹாரி அச்சே சங்கதிக்கே பாரமே பதாத்தே ஹே. அதாவது நிறைய உதாரணங்களோட, அதாவது இந்த சஹாரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சஹாரினா துணைன்னு அர்த்தம், உதவியோட அர்த்தம். அதாவது அநேக உதாரணக்கே சஹாரி, நிறைய உதாரணங்களோட துணையோட, அச்சே சங்கதிக்கே பாரமேன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடைய நல்ல பழகுதலோட பாரமேன் பற்றி பதாத்தே ஹே பேசியிருக்காரு. பாவர்ஷ் பார்க்கலாம். பாவர்ஷ்னா பொருள் அர்த்தம். இஸ் பங்க்தியோன்மே கவி கஹதே ஹே. இந்த பேசேஜில், பங்க்தியோனா பேசேஜ், இந்த பேசேஜில் கவி கஹதே ஹே, அதாவது பொயட் சொல்கிறாரு, அகர் ஹம் அச்சே பண்டிட் யா வித்வான். அதாவது பண்டித் அப்படின்னா முற்றும் கடித்தவர், நல்லா படித்தவங்களோட, இல்லை வித்வான் அறிவாளியோட, அப்படி இல்லைன்னா படே லிக்குனே வியக்தி கே சாத், நல்லா படிக்க எழுந்த தெரிந்தவங்களோட, அறிவாளியோட, புத்திசாலியோட, நல்ல கற்றறிந்த ஸ்காலரோட, இல்லை படிக்க எழுத தெரிஞ்சவங்களோட, மித்ரத்தன் கரேங்கே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா, தென் ஹமாரே மூர்க்கத்தா தூர் ஹோ ஜாதி ஹே. நம்மளுடைய முட்டாள்தனம், மூர்க்கத்தனம் இருக்கு இல்லையா, முட்டாள்தனமும் தூர் ஜாதி ஹே தூர போயிடும். அவுர் அண்ட் ஹம் பி நாமளும் பண்டித் பனதே ஹே, நம்மளும் பண்டித் ஆயிடுவோம். பண்டித் ஆயிடுவோம்னா நல்லா படிக்க தெரிஞ்சு நல்லா அறிவாளியா நம்ம உற்றும் கட்டவராக ஆயிடுவோம்னு சொல்றாங்க. பண்டித் அப்படின்னா ஸ்காலர்னு அர்த்தம். ஓகே, லெக்கின் ஆனா அகர் ஹம் சாலாக் லோகன் சே மித்ரத்தன் கரேங்கே, நம்ம சாலாக்கான பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா, சாலாக் அப்படின்னா பிரில்லியண்டான அர்த்தம், பிரில்லியண்டான பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தென் ஹமே பி அநேக பிரகார் கி பூரி ஆதத்தேன் ஆ ஜாதி ஹே. நமக்கும் என்னது அநேக பிரகார் கி நல்ல நல்ல நிறைய விஷயங்கள், நிறைய கெட்ட விஷயங்களும் சேர்ந்து வரும், நல்ல கெட்ட சாலாக்கும் சேர்ந்து வரும்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயங்களும் சேர்ந்து நம்ம கிட்ட வரும்னு சொல்கிறாங்க. அதாவது கெட்ட தந்திரங்களும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றும் கற்று போன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இசே தர, இதே மாதிரியே அநேக உதாரணக்கே மாத்தியம் சே, அதாவது அநேக உதாரணம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக, மாத்தியம் சேனா மூலமாக, ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக ஹம் ஷிக்தே ஹே நம்ம கற்றுக்குறோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். கீன்றது கன்ஜங்ஷன், தட்டுன்னு அர்த்தம். தட் ஹம் ஜிஸ் தரகி சங்கதி கர்த்தே ஹே, நாம் எந்த வகையில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோமோ, எந்த வகையில் பழகுறோமோ,
உஸ் தரக்கா ஃபல் பாத்தே ஹே, அதே மாதிரி தான் நம்ம ஃபல் பார்ப்போம். அதுக்கான அந்த பழங்களை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். அதாவது எந்த மாதிரி பழகுறோமோ அதுக்கான ரிசல்ட் தான் பார்ப்போம். இங்கே ஃபல்லுன்றது பழங்கள் கிடையாது, ரிசல்ட்டு. ஸோ எந்த மாதிரி பழகுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டை பார்ப்போம். அதனால் சதா ஹமே, நம்ம எப்போவுமே அச்சே ஏவன் சுச்சாரித்த வாலே வியக்தியோன் கேசாத், அதாவது சுச்சாரித்திர வாலி அப்படின்னா நல்லொழுக்கம் உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க. அச்சே அப்படின்னா நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒழுக்கம் இருக்கவங்களுக்கிடையும் நல்லவங்க கிட்டையும் நாம் தோஸ்து யா மித்திரத்தன் கருணே ஹே, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒழுக்கம் இருக்கவங்ககிட்டையும் நல்லவங்ககிட்டையும் நம்ம அதனால தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.